Hallelujah. எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah. 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 தாயுமானவரே, தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி Hallelujah. 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 ஆவிக்குள்ளாவோ கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் முகம் பிரகாசம் நம்மே உதிக்கணுமே. அவர் வரும் பிரசாதம் நமக்கு கிடைக்கணுமே. This is our time. This is not pastor's time. This is our church believers with pastors, pastors with believers. We must magnify our Lord with one mouth and one spirit in the name of Jesus. ஒரே ஆவியினால் ஒரே வார்த்தையினால் எல்லோரும் தேவனுடைய வேதனை கொடுத்துக்கோங்க. Hallelujah. 1, 2, 3, 4. Hallelujah. Hallelujah.
It's
Amen.
நன்றி பெருகுதையா. சுவாமி, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. 1, 2, 3, 4. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. Yes,
உம் நாமம் சொல்லச் சொல்ல உள்ளமெல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் சொல்லச் சொல்ல இயேசுவே உள்ளமெல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் பாட பாட என் இதயமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் பாட பாட இதயமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல
ஓடணும், அவருக்காக வாழணும், அவருக்கு சேவை செய்ய ஓடணும், அவர் பரலோகத்தை நாடணும், அது வரைக்கும் உலகத்துல தேடணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்றே இருக்கணும். கரங்களை தட்டி கருத்து நாமத்திலே கூடணும், அவரை பாடணும், அவருக்காக வாழணும், அவருக்காக ஓடணும். மனிதனும் இதயத்தில் தேடணும், அவர் மகிமையை நாடணும். இப்படிதான் இருக்கணும். கரங்களை தட்டி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தில் இயேசு மரித்துயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற அன்புக்காய் கரங்களை தட்டி அப்படியே உட்காரும். மகிமை நல்ல அருமையான வெயில் அடிக்கும்படியாக பெங்களூர் கிளைமேட்டு கொண்டு போய் மறுபடியும் சென்னை கிளைமேட்டு கொண்டு வச்சேன். பெங்களூர் எங்கே கொண்டு வந்து வச்சு சென்னை எங்கே கொண்டு வச்சாலும் தெரியல. மறுபடியும் சென்னையை வந்து இங்கே கொண்டு வச்சு பெங்களூர் எங்கே அனுப்பிச்சிட்டேன். ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, காலங்களை போல நம்முடைய இடங்களையும் மாற்றுகிறது. அவர் தான் ஆவியானவர். அதிலே சொல்லமா ஆவி எவ்வளவு பெரியது. இந்த காலமெல்லாம் மாறினாலும் அவர் மாறவே இல்லை. உடம்பெல்லாம் அப்படி இப்படி மாறினாலும் அவருக்காக வாழ வேண்டும் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை மாறவில்லை. ஆகையினாலே அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெயருடையவர், நீண்ட ஆயுசு உள்ளவர். அவருக்கு வயசு 2024 முடிஞ்சு 25 வரப்போகுது. 2025ஆம் வருஷம் வரப்போகுது. எல்லா டிசம்பர் 25 வேற வருஷத்துல இணைந்திருந்தது. ஆனா இந்த வரப்போகுது 2025ஆம் வருஷத்துல 24 முடிஞ்சு 25 கிறிஸ்துமஸ் தொடர்கிறது. அடுத்து 25லும் அது அங்கே இடம்பெறுகிறது. அப்படின்னா நமது நாட்கள் அதிகமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிமையை நாடணும். சொல்லுவோமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறையாதே. எந்த தீங்கும் நேராதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறையாதே. எந்த தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறையாதே. எந்த தீங்கும் தீண்டாதே. இயேசுவின் ரத்தம் நல்லவர். இக்கட்டு நாளில் என்ன சொல்ல மாட்டீங்களா? வசனம் மறந்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அழகான கோட்டை. அவர் நம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். எல்லாமே அவர் அறிவார். நம்ம சிந்தைகளை அறிவார், நம்ம எண்ணங்களை அறிவார், எல்லாம் ஒவ்வொரு நம்முடைய நடைகளையும் அவர் அறிவார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் புதிய விதமான வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் பேசி திரும்பி செய்தார். எல்லாரும் தீருபனே பேரிடல்லா
பலவீன சரீரத்தில் நமக்கு எத்தனையோ தடவைகள் பலவீனம் வந்தது, மன தளர்ச்சி வந்தது. ஆனாலும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அப்படித்தானே வந்துதான் இல்லையா? பெண்கள் தான் அந்த சாங்கல் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருக்குமே வந்தது. அதையா அந்த மனம் தளர்ந்த வேலைகளிலும் நமக்கு அவர் ஆண்களை கொடுத்தால் அந்த பலவீன சரீரத்திலும் அந்த கிருபை நமக்கு தந்தார். அல்லேலூயா. அது நம்ம உண்மையாகவே பெருகலாக நாம் பலவீனம் மாட்டோம். உங்களுக்கு அது ரொம்ப தான் ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம தான் எலும்புலேருந்து வந்தோம். செம்மண்லேருந்து உருவாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எலும்புலேருந்து வந்தவங்க தான் நம்ம பலவீன மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டேட் அவ்வளோ நமக்கு ஈக்குவல் ஸ்டேட் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலே கற்றுக்கிற நாட்களிலே கற்று வருஷம் முழுவதும் வேலைக்கு போன சகோதரர்கள், வேலைக்கு போன சகோதரிகள், வீட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மனம் தளர்ந்த நிலைமையிலும் பலவீன சரீரத்திலும் அப்படி கிருபை தந்தபடினாலே வேதத்தின் கிறிஸ்துவே தாழ்மை உள்ளவரே தங்கிடுதே கிருபை. புதிய நாளிலே இந்த வருஷத்தை முடிக்கும் போது இன்னும் தாழ்மையோடு இந்த வாழ்க்கையில தாழ்மை என்று சொல்லும் போது மரியாதை சொல்லும் போது ஏதோ நான் ஆண்டவருடைய அடிமை, இந்த சித்தம் ஆகத்தரன்னு சொல்றேன். சிந்திக்கிறான், என்ன நடக்கணும்னு நினைக்கிறான். என்கிட்ட உண்மையாக யோசிச்சு பாருங்க. வாலிப பெண் கர்ப்பவதி ஆனாலும் சொன்னார். அந்த நாட்டில் உலகம் எதெல்லாம் பேசும், அவ்வளோ ஒரு இந்தியான சுச்சுவேஷன் தான். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்றது மரியாதைக்கு அழகிறான். ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த மரியாதை பாடுகிறான். எல்லாமே ஒருவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். மரியாதைக்கு ஒரு பெருமையை வந்தது. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கிற அவங்க கேட்ட செய்தியெல்லாம் அழகாக போச்சு. அதை நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலே கத்தனை பயன்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்திலேயும் கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சம்டைம்ஸ் இந்த பெருமை தலை தூக்கும் போது உடனே அந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டு நம்ம தாழ்மையோடு தேவ சமூகத்தை வரும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த இன்னும் திருவிழா இன்னும் உங்களை உயர்த்துவார், இன்னும் உங்களை வேலைப்படுத்தார். அப்படின்னாலே தாழ்மை உள்ளவர்களாக இந்த வருஷத்தை முடியுங்கள். தாழ்மை உள்ளவர்களாக புதிய வருஷத்தை துவங்குங்கள். அது என்ன, நான் வாழ்நாள் முழுவதும் போதும் நீங்கள் சுகமோடும் வெதமோடும் இருப்பதற்கு நீங்கள் சேவை செய்யத்தீர்கள். உண்மையாக சொல்ற சகோதரமாக வேலைக்கு போய் காலையில் போயிட்டு 5 வரைக்கும் வராங்க. ஃபுல் டைம் ஒர்க் ஆக்கிப்பேன். சௌகரியமாக வீட்டு வேலைகளிலே காலை பொழுது நைட் வரைக்கும் அவங்களுக்கு மேலே நிறையவே வேலை செய்யும். இப்போ எல்லாமே இதெல்லாம் சேவை தான். கணவன் மனைவிக்கு குடும்பத்துக்கு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, போய் படிக்க போகிறாங்க. நல்லா படித்து நேற்று மனப்பாதை வருவதற்கு அவங்க கடந்து போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பணி, ஒரு சேவை கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுடைய லைஃப் உலகத்தை அதையும் மீறி கத்தலுக்காக சேவை செய்ய நமக்கு இன்னும் என்ன வேணும்? ஆழ்மை வேணும், சுகம் வேணும், வேலை வேணும். அந்த கத்தலுக்கு கொடுப்பாராக. கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கத்த நம்ம தந்த எல்லா கிருபைகளுக்காக
இம்மட்டும் ஆண்டவர் அனுப்பின எல்லா கிருபைகளுக்காக கரைந்ததை கதரை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை பெறும் நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை 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 இன்னும் தேவை கிருபை அன்னையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் பார்த்து சொல்ற கிருபையே உன்னை என்னால் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை பார்த்து சொல்ற தம்பி வருஷத்தை முடிக்க போறோம், புது வருஷத்தை பிடிக்க போறோம். சொல்லுவோம் 90வது சங்கீதம் மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆகவே வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நான் இப்போ ஜெபம் பண்றேன், மோசேயின் ஜெபத்தை என்னுடைய ஜெபமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு சொல்லணும். ஒரு வசனம் வாசிக்க வசனங்களை தொடர்ந்து நம்ம ஒருவர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே. ஆண்டவரே, தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷனை வித்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளப்போல் வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே உழைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிக் கொள்கிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உத்தரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன்? உமது அடியாருக்காக பரிதவியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கையில் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எங்கள் கையில்
கிரியைகள் எக்கரித்துக் கொடுக்கிறது.
அவரை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று அழகாக சொல்லித்தான் சொல்லுகிறார். உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வாழையடி வாழையாய் வாழ 16 பெற்று வளமோடு வாழ வாழ்க்கையினாலும் பெரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று யோவான் வேண்டினாலும் தேவ சமூகத்திலே அந்த வாக்குத்தத்தத்திலே நாம் மன்றாடினாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவ வசனம் ஒன்றை ஒரு கவனத்தில் கொண்டு வர வேண்டும். 90வது சங்கீதம் 14வது வசனத்தை எல்லோரும் சேர்த்து வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கடிகொண்டு மகிழும்படி காலையிலே எங்களுடைய கிருபையால். அதனால ஒவ்வொரு நாளும் காலை வேளையில சுட சுட இட்லி வடை கேசரி சாம்பார் சட்னி சாப்பிட்டு திருப்தியாக 2வது காலையிலே பிடித்தமான உணவு தெரியுமா? இட்லி, ஒரு வடை, ஒரு கேசரி, ஒரு காஃபி. இதுதான் காலையில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றான்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு பிடித்தமான உணவு நார்மல் ஃபுட்டு சுட சுட 2 இட்லி, அப்படியே ஒரு வடை, ஒரு கேசரி, ஒரு காஃபி, குடிஞ்சு போச்சு. இதுதான் சாப்பிட்டான உணவு, சாந்தமான உணவு, சூப்பரான உணவு. அப்படி காலையில் திருப்தியாக வேண்டிய நாம் 2வது அவங்க திருப்தி ஆகணும். ஆனால் முதலாவது திருப்தி என்னன்னு கேட்டால், அங்கே சபையாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். மோசே என்ற ஊழியக்காரர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு ஜெபம் பண்றார். ஆகவே திருநெல்வேலி சபை ஊழியக்காரனாகியனா விசுவாசிகளாகி உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜெபம் பண்றேன், பிரசங்கம் பண்றேன், அதிலிருந்து ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், அதிலிருந்து பிரசங்கம் பண்றேன். அதனால ஆண்டவரே, நாங்கள் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம் ஐயா, இனி ஒரு புதிய வருடத்தை பார்க்க போகிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலும் ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒவ்வொரு இமை பொழுதிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் கடிகூர்ந்து மகிழும்படி ரிஜாய்சிங் அப்படி இருக்கணும். என்னைக்காவது நம்ம சோர்ந்து போகிற மாதிரி இந்த உலகம் நம்ம பார்க்கவே கூடாது. அதுதான் பரம விஷயம்.
அது மாடல், அது ஒரு மாயத்தை இல்லை, அது மாயாஜாலையில நடிப்பு இல்லை. அது இருதயத்தின் துடிப்பு நம்மை விட்டு நீங்காதது போல ஆண்டவர் மேல் இருக்கிற பிடிப்பு, அதுதான் முக்கியமான காரணம். என்ன சொல்லுவோமா? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிகூர்ந்து மகிழ்வுபடி, கழிகூர்ந்துங்கிற வார்த்தைக்கு ரிஜாய்ஸிங், திரும்ப திரும்ப திரும்ப. இடையில கொஞ்சம் சாப்பிட்டாலும் பிறகு சந்தோஷம், இடையில கொஞ்சம் தூங்கினாலும் திரும்ப அவர் மேல சந்தோஷம், ஏதாவது வீட்டு பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி திரும்ப அவர் மேல சந்தோஷம், ஏதாவது உலகத்துல சந்தோஷமான காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சந்தோஷம் சிற்றின்பம், அதை விட ஒரு பேரின்பம் ஒரு சந்தோஷம், அது இடைவிடாத ஒரு சந்தோஷம். அதுதான் திரும்ப திரும்ப வருகிற கழிகூறுதல். அப்படின்னு சொன்னா கழிகூர்ந்து மகிழும்படியாக, அதற்கு சுதந்திரம், கழிகூர்ந்து மகிழும்படியாக திரும்ப 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 அது கழிகூர்ந்து என்று சொல்வாங்க. மகிழ்வோம்னு சொன்னா அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே கழிகூர்ந்து மனசுல மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம மகிழ்ச்சியாக்குகிற அனுபவங்களை பெற்றவர்களாக காலையிலே எங்களை, மத்தியானத்திலே, சாயங்காலத்திலே, ராத்திரி நடுச்சாமத்திலே அல்ல, காலையிலே எங்களை, என்ன மனைவி பிள்ளைகளை, சபையுடைய எல்லாரையும் உமது கிருபையால திருப்தியாக. பாஸ்டர் மாதா சொன்னாங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் நமக்கு என்ன தேவைன்னா, இன்னும் என்ன தேவை? எனக்கு கிருபைதாயா தேவை, கிருபைதாயா தேவை அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் இந்த வருடத்தின் இறுதியிலெல்லாம் இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே சொல்லி ஜெபத்தோடு இந்த வருஷத்தை முடிக்கணும். அந்த கிருபையை வருஷம் பிறந்து 1ஆம் தேதி தருவார்கள் இல்லை. டெய்லி மார்னிங் God will give you grace in your life to rejoice and be happy. கழிகூர்ந்து மகிழும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பினஸ் comes through happenings. ஒரு ஹாப்பினிங்ஸ் நிகழ்வு வரும் பொழுது ஹாப்பினஸ் சந்தோஷம் வருகிறது. ஒரு காரியம் நம்மை சந்திக்கிறதுனாலே வருகிறது சந்தோஷம். அதான் ஹாப்பினஸ் பை ஹாப்பனிங்ஸ். ஆனால் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது, அது ஒரு நிகழ்ச்சி. அதனாலே மனம் அதிலே தழுவி வருவது மகிழ்ச்சி. அப்படியானால் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்நாளெல்லாம் ஒரு கழிவோடு இந்த வருஷத்துல மகிழ பண்ணி இருக்கிறார். 24ல 25லையும் தொடர்ந்து வாழ்நாட்கள் நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே வாழ்நாட்கள் எல்லாம் நமக்கு இன்னும் என்ன தேவை என்றால் அவருடைய கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபை என்ன செய்யும் என்றால் திருப்தியாகுகிற கிருபை. அதே சொல்லும் உலகத்தில் மனுஷனுக்கு திருப்தியே வரமாட்டேங்க. டீ கடையில் இருக்கிற என்ன பண்ணுறான், ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டு வாயில் குடிக்கிறான், பிறகு டீயை கொஞ்சம் அப்படியே குடிக்கிறான், பிறகு திரும்ப சிகரெட்டை குடிக்கிறான், பிறகு திருப்பி டீயை குடிக்கிறான். எப்பா ஒன்று டீயை குடிச்சுட்டு சிகரெட்டை குடி, அல்ல சிகரெட்டை குடிச்சிட்டு டீயை குடி. அது பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறான், சும்மா இருக்கா, திருப்தியே வரமாட்டேங்கிறா. அப்போ ரெண்டையும் குடிச்சு கடைசியில் என்னத்தை சேர்ந்து வேலையை டெய்லி அடுத்தவங்க வரலாம். டீயை கொஞ்சம் குடிக்கிறது, சிகரெட்டை கொஞ்சம் குடிக்கிறது, சிகரெட்டை கொஞ்சம் டீயை கொஞ்சம் குடிக்கிறது. ஒன்று இதை குடிச்சிட்டு அதை குடிச்சிட்டு இதை குடி, ரெண்டையுமே குடிச்சு தொடங்கி அப்படின்னா திருப்தி இல்லை சார். அதுக்கு ஒரு திருப்தி, அது மாதிரி எதுலையுமே திருப்தி வராது. நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாக எடுக்காதுன்னு சமாரியாஸ்திரிக்கை சொன்னான். அவ ஏற்கனவே இப்பொழுது இருக்கிறது அவன் புருஷன் இல்லை, இருக்க 5 புருஷன் அவன் புருஷன் இல்லை. திரும்ப திரும்ப அவன் தண்ணீர் தாக எடுக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கான். இது தண்ணி தாகம் எடுக்காத தண்ணீர் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜீவ தண்ணீர் வேணும், இந்த லோக தண்ணீரும் வேணும்.
அதெல்லாம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு ஜீவன் தண்ணீர் இருந்தால், லோக தண்ணீர் இல்லாவிட்டாலும் ஜீவன் தண்ணீர் நமக்கு போதுமானதாக இருக்கும். பாவ தண்ணீருக்கு போகக்கூடாது. நியமிக்கப்பட்ட அன்பிலே லோக தண்ணீர் இருக்க வேண்டும். தனக்கு வழியில அதுக்குதான் விவாதத்தை கனமுள்ளது என்று வைத்திருக்கிறார். அதை விட்டு விட்டு சோகமாய் வாழ்வது பரிதாபமான உலகம். ஆகவே நாம் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகோர்ந்து மகிழ்படி காலையிலே எங்களை ஒரு கிருபையால் நிறுத்தியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவர்களுக்கு சொல்லுவோமா? ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க. அவங்களுக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கிருபையை புலம்புக்கு சொல்கிறார். அவர் சொல்ற புலம்பிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு அதான் காத்துது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகோர்ந்து மகிழும்படி உங்களுடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒருவனோடு ஜெபிக்கிறோம் தான். இதான் அதான் அதான் இதான் சும்மா அப்படியே ஒரு சட்டம் காரணமாக எங்க விட்டு போறதில்லை. கம்மிய அவர் நெருங்கி வருவோம். அதுதான் நமக்கு இருக்கிற அபிஷேகம். அதாவது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே come near to God by God's grace, for God's grace. கிருபையினால் நெருங்கி வருவோம். கிருபையை நடப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, இஸ்ரவேலர்களோட மோசே இப்படி ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? 15ஆம் வசனப்படி, எங்கள் தேவனே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக நிறைய சிறுமையை பார்த்துட்டு, நிறைய துன்பத்தை பார்த்துட்டு, அதெல்லாம் எங்களுக்கு இழந்து போனதா இருக்குது. திரும்பவும் இழந்து போனது நினைச்சு கவலைப்பட்டுக்கின்ற எங்களுக்கு அது மறுபடியும் எங்களுக்கு மலர்ந்து வரத்தக்கதாக, பட்டு போன மரத்தை, வெட்டி போட்ட மரத்தை துளிர்க்க செய்து திரும்பவும் பூவும் காயும் கனியுமாக இனிமை கொடுக்கிற செய்கிறது போல எங்களுக்கு ஈக்குவல் பண்ணி தாரும். அதாங்க சொல்றேன், சரியான எங்களுக்கு மகிழ்ச்சியா. இந்த வருஷத்துல எத்தனை தருணங்கள் இழந்து போனோம், எத்தனை விதமான நன்மைகளை இழந்து போனோம், எத்தனை விதமான காரியங்கள் வாய்க்காம போச்சு, எத்தனை காரியம் முடிவு போறாம இருக்கு. இந்த சந்தர்ப்பங்கள் நடைபெற்றது. எவ்வளவோ பண விரயங்கள், எவ்வளவோ மனம் கஷ்டப்படுறதுக்கு நஷ்டங்கள், எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றார். அது மோசையை ஜெபிக்கிறார். நாங்கள் துன்பப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், அந்த துன்பத்தெல்லாம் மறந்து போகிறதுக்கதாக இதை சரியா தராசனை வச்சு, இடக்கல்ல வச்சு, அந்த பொருளை வச்சு இறக்குற மாதிரி எங்களை சரி பண்ணிதான் யாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், தேவரி எங்க எல்லாரும் தயவுசெய்து சொல்லுங்க சாமி. அப்பா சொல்லுங்கப்பா, தேவரி எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஏன் சிறுமைப்படுத்தினாரு? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்க. உபாகமம் 8:10 எடுத்து 1ஆம் வசனத்தை படியுங்க. நீங்கள் பிழைத்து குடும்பமா சந்ததியா பெருகி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் இதை சேர்ந்து படிக்க பார்ப்போம். உங்கள் தேவனாகிய மோசேதான் சொல்றார். மோசேதான் ஜெபம் பண்ணாரு. மோசேதான் இங்க சொல்றார், உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தும் படிக்கும் நம்முடைய கற்பனைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து
உன் இருதயத்தில் உள்ளதை நான் அல்ல நீயே அறியும்படிக்கு உன்னை 1924 14 94 வருஷத்திலிருந்து 2004 2014 2094 10 2004 2004 2014 2011 24 முன்னே 84 வரும் 94 2004 2014 2014 24 வருஷத்திலிருந்து 24 வருஷம் வரைக்கும் 40 வருஷமா கணக்கு போட்டுப்பாங்க. இவங்க என்ன செய்யல 40 வருஷமாய் 40 வருஷம் உலகம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயா. நடத்திய வழிகள் நினைத்திடுவான். இந்த பாட்டிற்கு நடத்திய வழிகள் நடத்திய ஆவியானவரே உதவி செய்யும். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய். அவர் நல்லிய கிருபையை நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய். அவர் நல்லிய கிருபைகள் நினைத்திடுவாய். நம்மளுடைய ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் அழித்து சுவர்ந்தோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சிறுமை ஏன் வந்தது, எதுக்கு சிறுமப்படுத்தினாரு? ஒரே சிறுமப்படுத்தி போட்டாரு, ரொம்ப சிறுமப்படுத்தி போட்டாரு. என்ன அவர் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் சிறுமைப்படுத்துறது எதுக்குன்னா, நீ பெருமைப்படுகிறதற்கு முன்பு அவருக்கு அருமையாக மாறணும். அந்த அருமையாக மாறிட்டு நீ உரிமையாக கேட்கணும். நீ வெறுமையாக இராதபடி உரிமையாக கேட்கறதுக்கு அருமையான பிள்ளையா மாறி சிறுமையிலிருந்து நீ பெருமை அடைய வேணும் அப்படிங்கிற. அப்ப என்னன்னா அது என்ன நீ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ? ஞானஸ்நானம் பெறுன்னு சொல்ற, பெறுவாயோ பெற மாட்டாயோ? சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்து வசனத்தை கேட்டு அதை அறிந்து கொண்டு வாழ்வேன்னு சொல்ற, ஒழுங்கா வருவாயோ வர மாட்டாயோ? கர்த்தருக்கு என்று என் வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து தர வேண்டியதெல்லாம் தருவேன்னு சொல்றேன், ஆனா தருவாயோ தர மாட்டாயோ? நீ இப்படி எல்லாம் உறுதியாக இருப்பேன்னு சொல்ற, நீ இருப்பையோ அல்லது இருக்க மாட்டாயோ? திரும்ப திரும்ப தீர்மானம் எடுக்கிற,
திரும்ப திரும்ப ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப நான் அர்ப்பணிக்கிறேன், மாறி போயிட்டே. அதனால அவருடைய கற்பனைன்னா என்ன? அவருடைய வசனம் தான் கர்த்தருக்கு சுதந்திரம். கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளை, கற்பனை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். அதை எல்லாம் வசனத்துல தான் இருக்கு. அதை படிக்கிற நீ, கேட்கிற நீ, அதை சிந்தித்து தியானித்து அதன்படி பரிசுத்தமாக இருக்கும்படி, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி, அவருக்கு பிரியமானவர்களை செய்யும்படி நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. உன் இருதயத்தில் உள்ளது நீயே தெரிஞ்சுக்கோ. தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பும் ஓட்ட சுடும்னா உலக பழமொழி. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பும் வீட்டை ஓட்டப்பும் வீட்டை சுடும் அப்படின்னு சொன்னா அவன்தானே அதற்கு காரணம், அவன்தானே அதிலிருந்து அடைய வேண்டும் பூரணம். இதுல பாடுறதுக்கு என்ன தோரணம் இருக்குது? அதனால என்னை நானே ஆராய்ந்து பார்த்து என்னென்ன வசனங்கள் எல்லாம் கை கொண்டேன், என்னென்ன வசனம் எல்லாம் கை கொள்ளல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாவது பெஸ்ட் அடையலை, பெஸ்ட் அடையலை டெஸ்ட் பண்ணியும் பார்க்கல, இன்னும் ஒஸ்டா இருந்தால் எப்படி? ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அந்த வசனம் என்னை பூஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லாம வேற சாத்தானுடைய அக்னியினுடைய ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அப்படின்னால நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ உன் இருதயத்தில் உள்ளதை, உன் வீட்டு போனையில சாப்பாடு இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி உன் இதய கவனத்திலே நீயே உன்னை ஆராய்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாப்பா மகனே மகளே. Stand firm in my word. This is your need. அப்படிங்கிற நீ வசனத்துல உறுதியா இருக்க பாரு. மனைவி மாறுவா, உறுதியா தான் இருந்தாரு. புருஷன் மாறுவான், அவனோட நாபாலுடைய மனைவி உறுதியா தான் இருந்தார். அதனால பிள்ளைகள் மாறுவார்கள். பெற்றோர்கள் உறுதியாக தானே. சிம்சோனுடைய பெற்றோர் மனோவுடைய மனைவியும் வேண்டான்னு சொன்ன போற, நான் சொல்றதை சொல்லிட்டு அவன் பின்னால போக அவங்க உறுதியா இருந்தாங்க. அதே வேளையில் உறுதி அற்று போன வாழ்க்கையில தாவீது உறுதி எடுத்தாரு, அவர் மன்னிச்சாருல்ல. இளையகுமான உறுதி அற்று போன உறுதியை வந்தாவில்லை. அது போல நாம விழுந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் மாண்டு போகாதபடி ஆண்டுடைய சமூகத்துடைய கிருபை நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக அவர் சமூகத்திலே நாம் மீண்டுமாக வருவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். Stand firm in God's word. This is your great need. அதானுடைய வார்த்தையில நீ உறுதியாயிரு. இதுவே இன்றைக்கு மிகுதியான ஒரு தேவை. அப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து வேத வசனமாகிய கண்ணாடியிலே ஆண்டவரை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரை பற்றி சிந்திக்கிறது இருந்தாலும், என்னை நானே சிந்தித்து நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுமை மாறும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சியாக உண்டு. ஆனால் சிறுமை வந்தாக்கி பெருமை அடைகிறதுக்கு முன்னே நீ அருமையாக உறுதி எடுக்கணும். சோதனைகள் வரும். அதிகமாக வருஷ கடைசியில தான் சோதனை வரும். வருஷ கடைசியில தான் தேடி போய் ஓடி போனதெல்லாம் ஓடி போனதெல்லாம் நம்ம ஓடி நம்மகிட்ட வந்துட்டு இருக்கோம். ஆண்டவரோட கடைசியில சோதிச்சு கொடுவிடுவார். பொன்னை போல வெள்ளியை போல எந்த வகையிலேயே சோதனை. வாலிபனுக்கு கண்கள் இச்சை, மாம்சத்தில் இச்சை வரும். வயதானவர்களுக்கு பண ஆசை, பொருள் ஆசை அது வரும். இன்னும் சிலருக்கு கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம் வைக்கும்படி பயங்கரமான சோதனை வரும். இவைகளெல்லாம் நஷ்டமாய் போனாலும் நான் இடத்தில் லாபம் அடைய வேண்டுமே என்று சொல்லி அந்த கோபத்துக்கு முடிவு வைத்து, அந்த எல்லா விதமான கோபம் முடிவு வைத்து இந்த நஷ்டத்தை ஆண்டவர் சரியாக மகிழ்ச்சியாக்கி தருவார். I want to stand firm in my God's word. This is my great need more than my food. அப்படின்னு சொல்லி ஆகாரத்தை பார்க்கணும். ஆத்மாகாரம் விருதாளர் என்று அவர் சமூகத்திலே ஆதாரமாய் கொண்டு நிற்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உமக்காய் உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. என்னதான் இந்த உலகத்துக்கு பாடினாங்க ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு வானத்துக்கு போயிடுச்சு. பூமியிலாவும் பாடல் எத்தனை இருந்தாலும் ஊரடப்படுவதில்லை. வானலோக பாடலை தேனொழுக உள்ளம் மகிழ்கிற பாடல் அல்லவா மே 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 உண்ணாமும் பாடல்கள் பாட்டு போற மேயா இருக்கு. டியூட்டியில் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு மாடு பேசும் அப்படின்ட்டு. நானும் அவளா பார்த்தேன் மாடு பேசுறேன் அப்படின்னு 1000 வருஷம் அரசாங்கம் வந்துருவோம். அதுல கூட பேசலையே. திடீர்னு பார்த்தா மே அப்படிங்குது. மே அடப்பாய் இந்த மாடு கத்துறத போய் பேசுதுன்னு போட்டேன். மாடு கத்துறத எடுத்து பேசுதுன்ட்டான். இப்படிப்பட்டதான ஒரு உலகம் மாயையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல மகிமையை பார்க்கணும். அவர் வசனத்தை தியானம் செய்து அவருக்காக வாழணும். அதையில சொல்லுவோம். இது வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதைத்தான் பாடியிருக்காரு அவரு. அதைத்தான் பாடிக்கிட்டு இருக்கிறார். அந்த வழியில அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறார். டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அழகா. அதான் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையோரும் காலையிலே ஒரு கிருபையால் இருக்கிறார். அங்கே சிறுவப்பட்டதெல்லாம் போதும். இனி அது ரெட்டிப்பான ஆசீர்வாதமா இழந்து போனதெல்லாம் திரும்ப வரணும்னு சொன்னார். சிறுமைப்படுத்தின நாட்கள் எல்லாம் பெருமையா மாறணும்னு சொன்னார். துன்பமெல்லாம் இன்பமா மாறணும். துன்பத்தை கண்ட வருஷமெல்லாம் இன்பமான வருஷமா மாறணும்னு சொன்னார். அவருடைய கற்பனைகளை, வசனங்களை, கட்டளைகளை கை கொள்ள தீர்மானித்து எதுலெல்லாம் ஃபெயிலான சப்ஜெக்ட் எல்லாம் திரும்ப சரியா எழுதுறதுக்கு முயற்சி பண்றோமோ அதே மாதிரி பாஸ் பண்ணதை விட்டுட்டு ஃபெயிலா போன ஆவிக்குரிய பாடசாலையின் பாடங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே திரும்ப அவைகளை கிரியையோடு மனு திரும்பும் பொழுது வாயினாலே வாக்களித்தவர் செயலினாலே பதிலளிப்பார். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். கர்த்தருடைய ஆலோசனைக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமா, என்னதான் வாழ்ந்தாலும் உயிர் வேணும்ல, உயிர் வேணுமா இல்லையா? அவர் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தார். அதனால உயிர் வேணும்.
ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை படியுங்க. 10ஆம் வசனம், 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். மோசே சொல்றாரு, படிக்க தைரியம், வயசு உயிர் மாதிரில இருக்கு. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், 70 இயர்ஸ். ஜலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் என்ன சாப்பிட்டு உடம்பு தேர்ந்து வச்சிருந்து கூட 10 வருஷம் 80 வருஷமா இருந்தாலும் அதோடைய கிரேட்னஸ் என்னன்னா, அதுக்கிட்ட அந்த உயிரோட முன்னாடி போய் சேர்ந்துக்கலாம் போட்டிருங்க. சில பொறுப்புகள்லாம் நிறைவேற்றணும், இந்த பிள்ளைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி கொஞ்சம் உடம்பை கவனித்து வாழ்ந்து பார்த்தா இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது. ஏற்கனவே போய் சேர்ந்துக்கலாம் போட்டிருங்க. ஏன் இந்த உயிரோட இருக்கணும்? உயிரோடு இருக்கணும்னு சொல்லி சாப்பிட்டவங்க இவர் தான், நானும் கூப்பிட்டா போயிடலாம்னு நினைக்கிறவங்க இவர் தான். அதனால ஒரே வருத்தெடுக்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கை. சஞ்சலம் அப்படியே உள்ள சாஞ்சி சோர்ந்து போகுது. அதனால வருத்தமும் சஞ்சலம் தான் மேன்மை அப்படின்னு சொல்லி மோசே ஜெபத்துல சொல்றார். மோசையின் ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறார். அதையும் சொல்றாரு, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் எப்படி சீக்கிரமா அது ஓடி போயிருக்கு. நாங்கள் என்ன செய்யறோம்? பறந்து போகிறோம்னு சொன்னா இந்த உலகத்துல இருந்த மாதிரி இருந்து திரும்பி நான் போயிடுறோம் அப்படின்னு சொல்ற. ஆனா இதுல அறிய வேண்டியது என்னன்னா, இது அநேகர் இந்த ஒரு கான்செப்ட்ல வந்துட்டாங்க. சரி, மோசையே சொல்லிட்டேன், வேதத்துல பைபிள் சொல்லியிருக்கு, எனக்கு வயசு 70 நான் போய் சேர்ந்துருவேன், எனக்கு வயசு 80 நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி 70 வயசு இருப்பேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு கவனிச்சு 80 வயசுல போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அது தப்பு கணக்கு. இது யார் சொன்னது சொல்லுங்க? இது யார் சொல்லி ஜெபிச்சது? யாராவது சொல்லுங்க. மோசே யாருக்காவது சேர்த்து ஜெபிச்சாரு? தன்னுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் சீசர்கள் சபைக்கு ஜெபிச்சாரு. நான் அப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவரை எனக்கு விசுவாசிகள் 70 வயசு தாங்க, மிஞ்சி போனவங்க 80 வயசு தாங்க. இது லிமிட்லெஸ் பிளஸிங், லிமிட்டட் பிளஸிங் இது. ஆனா God want to give you limitless blessing. என்னன்னு கேட்டா 70 வயசும் இல்லை 80 வயசும் இல்லை, ஏமாந்து போகாது அப்படின்னு சொல்ற. இது மோசே தான் சொல்லிக்கிட்டார். ஆனா மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்த ஆயுசு காலம் எவ்வளவு? 120 வருஷம். ஆதாம் பாவம் செய்து சாபத்தன் 930 கேட்டான். 930 அது யார் கடவுள் கொண்டது? 900 அது வரைக்கும் இருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. 1000 வருஷம் அரசாட்சியில் 1000 வருஷம் வாழ வைக்க விரும்புகிறாரு. அந்த 1000 வருஷம் வாழ வைக்க விரும்புகிறவர் ஆரம்பத்திலே ஆதாம் எவ்வளவு கொடுத்தாரு. அவன் 930 வருஷத்துக்கு 930 பாவம் செய்து செத்து போனதுனால, ஆத்மாவில் செத்ததுனால அந்த மீதி 70 வருஷம் இருக்கு. 930 மீதி 70 மீதி இருக்க வடிச்சு பிச்சைக்காரனுக்கு போடு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஆதாம் செய்த பாவ சாப்பிட்டதுனால 930 வருஷம் இருந்தவனுக்கு மீதி 70 இருக்கு. 1000 வருஷம் மீதி அந்த 70 வருஷத்தை பிச்சையா போட்டார். நோவா கொஞ்சம் முன்னேறி வந்ததுல 120 வருஷம் கொடுத்தார். அதனால முன்னேறி வர வருஷங்கள் கொடுக்கிறது. பைபிள்லேயே ரொம்ப காலம் உயிரோடு யார்? மெத்துசலா. அவன் ரொம்ப மெத்தனமா சேலா. சிந்திச்சு பாருங்க, மெத்துசலா அவன் மெத்தனமா இருந்துட்டான். அவன் பேடையில போய் சேரல. அவன் மறிக்கும் போது இது நடக்கும்னு சொன்ன மாதிரி அவன் மறிக்கிறான். நோவா மேல வந்து நோவா காலம் வரைக்கும் அந்த வயசு அவன் இருந்து உள்ள வரல, அவன் மறித்தான். அப்ப இன்னைக்கு ஆயுசு காலம் ரொம்ப முக்கியமல்ல. பேடைக்குள்ள வரணும். கிறிஸ்துவாகிய பேடைக்குள்ள வராதவர்கள் கிறிஸ்துவாகிய பேடைக்குள்ள வருகிறது தான் முக்கியமே தவிர, நான் 70 வருஷம் வாழ்றேன்னா 80 வருஷம் வாழ்றேன்னா 930 வருஷம் வாழ்றேன்னா முக்கியம் இல்லை. 1000 வருஷம் வாழ வைக்க போறாரு. அந்த 1000 வருஷ அரசாட்சியில் யூதர்களுக்கு இருப்பாங்க. தொங்கு வானத்திலிருந்து 1000 வருஷ அரசாட்சியில் பரந்தி எங்கும் மனவாட்டி சமயம் வந்து போகும்.
அப்படிப்பட்டதான காலத்துல வாழப்போகிற நாமும் இந்த வாழ்க்கையில 930 போக 70 வருஷம் மீதியா இருக்கு. அந்த பிளத்தின் மீதில் 80ஆம் வாழ்ந்து முடிச்சிடாம, ஆண்டவரே எனக்கு மேலேயும் வேண்டாம் கீழையும் வேண்டாம், நீர் என்னை பறக்கிற வானத்துல பறக்க வைக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை மறக்க வைத்து வாழ்க்கையை விட்டு சிறக்க வைத்து நான் மற்றவர்கள் முன்பாக நான் பொறுக்க வைக்காத, என்னை பொறுக்க வைக்காதபடி என்னை செழிக்க வைத்து உடைய நாமத்தின் மூலம் மகிமைப்படுத்தும் என்று துன்பத்தை கண்டவர்களாகிய நாம், சிறுமைப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதிலே, வசனத்தை கை கொள்வதிலே இன்னும் முன்னேறி செல்லுகிற படியிலே சென்று நாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவே என்று சொல்லி வாழ நம்மை அர்ப்பணிப்பதே சால சிறந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகக்கூடிய எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை கொடுத்துருவோம். இன்பம் வருமோ மயக்காதே, துன்பம் வருமோ கலங்காதே. இன்பம் வருமோ மயக்காதே, துன்பம் வருமோ கலங்காதே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் இணையில்லாத மாயையே, இன்பம் துன்பம் இவை இரண்டும் இணையில்லாத மாயையே. இயேசுவின் அன்பு ஒன்றே கலங்காத மகிமையே, இயேசுவின் அன்பு ஒன்றே கலங்காத மகிமையே. இன்பம் வருமோ மயக்காதே, துன்பம் வருமோ கலங்காதே. இன்பம் வருமோ மயக்காதே, மயக்காதே. இன்பம் வருகிறதே, இன்பம் வருமோ மயக்காதே, இன்பம் வருமோ கலங்காதே. இன்பம் வருமோ மயக்காதே, துன்பம் வருமோ கலங்காதே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் இணையில்லாத மாயையே, இன்பம் துன்பம் இவை இரண்டும் இணையில்லாத மாயையே. இயேசுவின் அன்பு ஒன்றே கலங்காத மகிமையே, இயேசுவின் அன்பு ஒன்றே நிரந்தர மகிமையே, இயேசுவின் அன்பு ஒன்றே நிரந்தர மகிமையே. உடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். 16ஆம் வசனத்துல 16 பெற்று வளமோடு வாழ்க்கைன்னு 91ஆம் சங்கீதம் 16 வசனத்தையும் பிடிச்சிக்கணும். 90ஆம் சங்கீதத்தை முடிக்கணும், 91ஆம் சங்கீதத்தை பிடிக்கணும். 91 16 படிக்க, 91 16. தேங்க்யூ. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி, இதான ரகசியம். நீடித்த நாளா வச்சிருக்காரு, எவ்வளவோ நாளா வைக்கிறவர் ஆண்டவரை. ஏன் வாழ்நாள்ல எவ்வளவு நாள் இந்த பூமியில வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வைங்க. பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும், வாழ்நாள் நீடித்திருக்கணும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் கொள்ளுன்னு சொன்னார். இவங்க அம்மா அப்பாவை கனப்படுத்தி வாழ்ந்தாங்கன்னா நீ சாக மாட்ட, பூமியில வாழ்நாள் நீடித்திருக்கும். அம்மாவையும் அப்பாவையும் போடி காடி போட மாடன்னு பேசிட்டு உனக்கு எல்லாம் தெரியுப்பா அப்படின்னா நீ எந்த நேரத்தில் அடிபட்டு தெரியாது. அவங்களோட திருக்குள்ள தரக்கெல்லாம் அங்கே இருந்தாலும் கவனமா இருந்து அவனுக்கு கொடுத்து வாழணும். வாலிபா கண்ணிக்கை அப்படி இருந்தன்னா வாழ்க்கை ஆண்டு காணிக்கையா ஒப்பு கொடுத்தன்னா நீ சாகவே மாட்டு படைத்திருப்ப. வரும் சில குற்றம், சில இழுப்பு, சில வலிப்பு, சில கிடுகிழுப்பு வரும். நீ மன்னிப்புகளை இயேசுவின் ரத்தம் கொண்டு கண்டு பரிசுத்தப்படு. உனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையை பெறுகிற வரைக்கும் கண்கள் நிச்சயம் கடை கொடுக்காத, மாம்சத்தை நிச்சயம் கடை கொடுக்காத, உண்மையை காலம் முன்வைக்காத, ரத்தங்கள் ஞானஸ்தானம் பெற பிள்ளையா மாறு. உலகத்தாரோ சேர்ந்து இப்படி ஓடி போயிடாத, நீ திருட்டுத்தனம் எதுவும் செய்யாத, சரியாது கத்தனை ஒப்புக்கொடு, திரும்ப திரும்ப மன்னிப்பு வேலை ஓட்டிக்கோ. அவர் என்ன செய்வாரு? நீடித்த நாட்களால் திருப்தியாகி
அவர் ரட்சிப்பையும் உனக்கு கொடுத்து பரலோகத்தில் சேர்த்துருவார். அதான் 90ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது 91 சேர்த்து படிக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே 14, 15 வசனங்கள் எல்லாரும் படிக்கும். 91, 14, 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தில் நிரம்பிருக்கிறபடியால் அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபடியும் வருகை செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்தேன், அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் வெற்றிக்கு அமர்த்தான். வாக்கு தத்தம் தொடர வந்துவிட்டது. நீ அவனிடத்திலே இடராமல் சென்றார். வாக்கு தத்தம் தொடராமல் இருக்குமா? ஆகையினால 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். Prayer hearing Lord. Prayer hearing Lord. நமக்காக ஜெபம் கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தது ஆபத்தில் அவன் என்ன கூப்பிடுவான், நான் அவனுக்கு prayer hearing Lord, prayer answering Lord. அவன் நோக்கி கூப்பிடுவான்னா prayer hearing Lord. அவனை மறு உத்தரவு அருளி செய்வான்னா prayer answering Lord. அடுத்தது ஆபத்திலே நானே விக்கி கூட இருந்து பாதுகாத்த மாதிரி, சாட்சியங்க மாதிரி எல்லாரையும் பாதுகாத்த மாதிரி, ஆபத்தில் நானே அவன்கிட்ட இருந்தேன்னா தலை நசுங்காத டக்குன்னு வாகனத்தை ஸ்டாப் பண்ணி காப்பாத்திட்டாருல்ல. கொரோனாவில் வந்து என்னை காப்பாத்திட்டாருல்ல, உங்களெல்லாம் காப்பாத்திட்டாருல்ல. இந்த வருஷம் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, எப்படி எப்படின்னா வந்து சோதனை. அதனால ப்ரொடெக்டிங் லார்ட், பிரேயர் ஹியரிங் லார்ட், பிரேயர் ஆன்சரிங் லார்ட், ப்ரொடெக்டிங் லார்ட். அடுத்தது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். அந்த தேவ பிரசன்ன மூடிக்கொண்டது. ஆகவே கூட இருந்து பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். அடுத்தது அவனை தப்புவித்து ப்ரொடெக்டிங் லார்ட். அடுத்தது அவனை ப்ரமோட்டிங் லார்ட். Here we can see our God's promise from unto itself. Follow us. இப்பொழுதிருந்து வாக்குத்தத்தம் வருகிறது. அவருக்கு நெருங்கி போக கூடுகிறதா இருந்தால் அவர் நெருங்கி வருவார். This is the promise of God following us from this last year end. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நாம் நல்லா செபிக்கணும். இந்த வருட கடைசியில தனித்து நல்லா செபிக்கணும். சபையில பிரேயர் ஸ்பெஷலா சொன்னா செபிக்கணும். அப்படி செபிக்கும் பொழுது அவர் பிரேயர் ஹியரிங் லார்டாக இருப்பார். இது தனிப்பட்ட விதமா சொல்லி இருக்குது. அவன் போட்டிருக்கேன். ஒவ்வொருவரும் பர்சனல் பிரேயர். அடுத்தது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பெர்சனலி பிரேயர் ஆன்சரிங் லார்ட். அடுத்தது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் ட்ரபிள்ஸ். உன்னுடைய துன்பத்திலே கூட இருப்பார். அவனை தப்புவித்து the protecting Lord உன்னை தப்புவிப்பார். அவனை கனப்படுத்துவேன். the promoting Lord will be with you for new year. உன்னை உயர்த்துவார். வேதத்தலத்திலே உன் வாழ்க்கையின் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து உயர்த்துவார். எதிர்காலத்தை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். This is the God's promise from now itself. Follow us. இப்பொழுது தொடர்ந்து வருகிறது. கரங்களை தட்டி கருத்துறோம். பேசிக்கிட்டே போனா 11 தாண்டுகிற நேரத்தில் முடிக்கிற. இன்னைக்கு 12 வரை 12 வரை டைம் உண்டு. ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் முடிக்கிறேன். இப்படி நான் பேசிக்கிட்டே போனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே போனேன். ஏன்னா உமது வார்த்தை எனது வாழ்க்கை, உமது வசனம் எனது பாட்டு. எனக்கு பாடு எல்லாம் தெரியாது. ஓடிக்கிட்டே இருப்பேன். நைட் பிரேயர் வச்சாலும் பத்தா. ஆகையினால ஆண்டவருக்கு முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, எல்லாம் அவரோடு உள்ள ஐக்கியத்திலும் ஒருவரோடு ஒரு ஐக்கியத்திலும் கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு, ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கொடுத்து, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாகி அன்போடு கூட வாழ தீர்மானித்து விடுங்கள். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலும் உங்களுடைய குடும்பத்தோட ஐக்கியத்தில் நினைத்து உறுதியாய் இருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா
நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொண்டு என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானம் தந்து காக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் கடைசியில் தயவு செய்து உங்க பாதங்களை பிடிச்சு ஜெபிக்கிறேன். உங்க பாதங்களை பிடிச்சு நான் கேட்கிறேன், ஜெபிங்கம்மா, ஜெபிங்க ஐயா. என் ஏதோ வருத்தம் தான் மன்னிச்சிருக்கேன். உங்க மேல எந்த வருத்தம் தான் நான் மன்னிக்கிறோம்னு சொன்ன அவசியம் இல்லை. அதனால இந்த வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து சிந்திங்க. நான் முடிக்கிறேன். 16, 17 எல்லாரும் சேர்ந்து ஜெபம் தானே அப்படி சொல்லுங்க. உமது கிரியை ஊழியக்காரருக்கும் பாஸ்டர் ஜான் பாஸ்கருக்கும் இந்த ஊழியக்காரன்கிட்டயே ஆண்டவர் மகிமைப்படுத்தி போதான பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரனுக்கு மகிமையை கொஞ்சம் விலக செய்த என்னையா பாவம் செய்துட்டாங்க. உங்களுக்காக தனியா இருக்கிறான். நீ காவிரி எல்லாம் மன்னிச்சு அவன் சந்தூர் ஏசுனாதிலே உயர்த்திக்கிற இந்த பாவிக்கும் மனம் விளங்கும் ஐயா. கண்ணை போட்டு கதை என்னாகும். அதனால இங்க உங்களுடைய கிரியை, அதாவது ஒர்க் அவுட் வேணும். பிரசங்கம் பண்ணி பேச்சிலே போயிட்டு இருக்கு. உமது கிரியை இந்த ஊழியக்காரனுக்கும் உமது மகிமை அந்த 2 பிள்ளைகளுக்கும் விளக்குவதாக சொல்லும் போது இவ்வளவு சுயநலமா உங்களுக்கு ஜெபிக்க சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஜெபிச்சேன். சொல்லணும் மோசையின் குடும்பம் ஒரு இன்க்ளூடு. அதனால இந்த வருஷ கடைசியில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கையை நீட்ட மாட்டீங்களா? எனக்கு நேரம் என் மனைவியை நினைக்க, என் பிள்ளைகளை நினைக்க, காட்சி கழிச்சு நினைக்க, விசுவாசிகள் எல்லாம் நினைக்க, கண்ணை மூடி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளக்குவதாக என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமது கிரியை உமது ஊழியக்காரர் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளக்குவதாக. ஆண்டவரே உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. இதுக்கு என்ன செய்யணும்? 17ஆம் வசனப்படி எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தேவனே, ஆண்டவரே உங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அது பெரிய நம்பர் இருக்க மாட்டோம். சில மனுஷன் பிரியப்பட மாட்டான். ஏதாவது சொன்ன சண்டைக்கு வருவான். ஒரு நியாயமா நம்ம கோபிச்சா கூட நியாயமா ஒரு காரியத்தை எடுத்து சொன்னாலும் நீ யாரு நாயாரியா போயா உனக்கு எனக்கு என்ன இருக்கு? அவன் விழுந்து கிடக்கும்போது தூக்கி விட்டா நன்றி சொல்லுவான். கொஞ்சம் அவன் விழுந்து கிடக்காம இருக்கும்போது கோபப்பட்டா நியாயம் தானே அவர் சொல்றது அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பணத்துக்கு பேசுவான். உலகத்துல உடம்புல இருக்கிற சத்து பராக்கிரமத்துக்குள்ள பேசுவான். ஆனா ஆண்டு சமூகத்துல தாட்டி ஆண்டவரை எந்த மனுஷனுக்கு போய் சாதிக்க முடியாது ஐயா. உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனா எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். யாருடைய பிரியம் இப்படி இருந்தாலும் இல்லாட்டி என்ன? ஏன்னா என்ன நல்லவன் சொன்னான்னு கெட்டவன் சொன்னான்னு யார் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு புரியாட்டி என்ன? ஏன் அன்பை சொன்னா வம்புங்கிறான், வம்புன்னு சொல்றதான் அன்புங்கிறான். அவன்கிட்ட போய் பன்றிக்கு முன்னால முத்த போட்டு அவனுக்கு பெருசா தெரியுமா? அதனால அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு வித்தியாசமான வாழ்க்கை தான் போகுதப்பா. ஆனா தேவ பிள்ளைகளாகிய சபையில இந்த சின்ன கூட்டத்தை எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக ஐயா என்று சொல்லி தனக்குத்தானே கட்டளை போட்டு ஜெபிக்கிறார். எல்லாரும் சொன்னீங்க, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எதுக்கு? நாங்க சில பிரயாசங்களை போட வேண்டியது இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் கைகளின் கிரியையை
எங்களிடத்தில் பிரதர் சொல்லுங்க, நீங்க தான் ஆம்பளை சிங்கம், இவங்கெல்லாம் தங்கம், ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கமா இருந்து எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் சொல்லுங்க எல்லாரும், எங்கள் கைகளில் பிரயாசப்பட காரியங்களை எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாருன்னு, எங்க முயற்சி பண்ணாருன்னு, எங்க போனான்னு, எங்க வந்தாருன்னு, எந்த செலவு பண்ணாருன்னு, எங்களின் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஐயா. அது மனமாத போலதான் போகக்கூடாதுப்பா, உறுதிப்படுத்தும். அடுத்தது எங்கள் கைகளின் கிரியையை எங்கே உறுதிப்படுத்துகிறது? எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும், எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்களிடத்தில் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சொல்லுங்க, உறுதிப்படுத்தி அருளும். இதுதான் ஒரு உறுதியா பற்றி கொள்வது. என்ன செய்ய முடியும்? எல்லாம் அடித்தாலும் நீரே, அனைத்தாலும் நீரே, எல்லாம் நீர்தான் ஐயா. அவரை சார்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் சில தீர்மானங்களை நேர்ந்து கொண்டு நாம் சோர்ந்து போகாதபடி அத்தனை பாதத்திலே அமர்ந்திருக்க இந்த நாட்கள் கொடுப்போம். கர்த்தர் வருகிற ஆண்டை நமக்கு ஒரு ஒளிமயமான ஆண்டாக, செழுமையான ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமுள்ள மகிமையான ஆண்டாக தந்து உதவ அவர் நோக்கி நான் பிரார்த்திக்கிறேன். நாம் பிரார்த்திக்கிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் வருது.